திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தின் முகநூல் பக்கத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் ஹேக் செய்திருக்கும் நிலையில் அதனை மீட்டுத் தரக் கோரி மத்திய இணையமைச்சர் எல் முருகனிடம் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கோரிக்கை வைத்திருக்கிறார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முகநூல் பக்கத்தையும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தின் முகநூல் பக்கத்தையும் அடையாளம் தெரியாத நபர்கள் ஹேக் செய்துவிட்டனர். அதோடு ஆலயத்தின் முகநூல் பக்கத்தில் ஆபாச புகைப்படங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ஆனால் தொடர்ந்து ஆபாச புகைப்படங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆலயத்தின் முகநூல் பக்கத்தை மீட்டுத் தர மத்திய இணையமைச்சர் எல் முருகனிடம் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த விவகாரம் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகரிடம் எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் அவர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் உள்ள நகரங்களில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. ஒரு சில பகுதிகளில் வீசிய பனிப்புயல் காரணமாக வீடுகள், சாலைகளில் பனி படர்ந்து காணப்படுகின்றது. இதன் காரணமாக மக்கள் வெளியேற முடியாத சூழல் நிலவுகிறது. சாலைகளில் படர்ந்து கிடக்கும் பனியை அகற்றும் வேளையில் அதற்கான பிரத்யேக வாகனங்களுடன் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். பனி படர்ந்துள்ள இடங்கள் கார்ட்டூனில் காட்டப்படும் காட்சிகள் போன்று இருப்பதால் அங்கு மக்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். ஒரே நாளில் 30 சென்டிமீட்டர் அளவிற்கு பனிப்பொழிவு இருந்ததாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. முன்னூறு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடிய முதல் ஆஸ்திரேலிய வீராங்கனை என்ற பெருமையை ஆல்ரவுண்டர் எல்லிஸ்பெரி பெற்றுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது T20 போட்டியில் விளையாடிய அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். எல்லிஸ்பெரி 12 டெஸ்ட் போட்டிகளிலும் 141 ஒருநாள் போட்டிகளிலும் 147 T20 போட்டிகளிலும் விளையாடியுள்ளார். இதுவரை 4 வீராங்கனைகள் மட்டுமே 300 சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ளனர். அதிக போட்டிகளில் களமிறங்கியவர்கள் பட்டியலில் இந்தியாவில் மித்தாலி ராஜ் 333 போட்டிகளில் களமிறங்கி முதலிடத்தில் உள்ளார். இங்கிலாந்தின் சார்லட் எட்வர்ட்ஸ், நியூசிலாந்தின் சூசி பட்ஸ் 309 போட்டிகளில் களமிறங்கி அடுத்த 2 இடங்களில் உள்ளனர். 4வது இடத்தில் எல்லிஸ்பெரி 300 போட்டிகளில் விளையாடிய வீராங்கனையாக உள்ளார். சென்னையை அடுத்த அயப்பாக்கத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற பொங்கல் விழா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. அறிஞர் அண்ணா பூங்காவில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி 1500 பானைகளில் பொங்கலிட்டு சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். இதற்காக 1 லட்சம் கரும்பு, 1000 வாழை மரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதில் திமுக MP TR பாலு, இயக்குநர் மாரி செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த திருவிழா நோபல் உலக சாதனை புத்தகத்தில் பதிவானது. தேனியில் 11000 பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி உலக சாதனையில் இடம் பிடித்துள்ளது. கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தேனி புறவழிச்சாலையில் உள்ள தனியார் ஆலை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மதுரை, திண்டுக்கல், திருச்சி, கோவை, நெல்லை ஆகிய பகுதிகளிலிருந்து பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்றனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சாதனைகளுடன் கூடிய பாடலுக்கு ஏற்றவாறு நடனமாடினர். 11000 பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்வை வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியன் அமைப்பு அங்கீகரித்தது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தேனி வடக்கு திமுக செயலாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் பங்கேற்றார். மதுரை மாவட்டம் பேரையூரை அடுத்த சாப்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டி நடைபெற்றது. ராஜராஜ சோழன் சிலம்பாட்ட குழுவினர் நடத்திய போட்டியில் விருதுநகர், தேனி, திருச்சி, ஒசூர் ஆகிய பகுதிகளிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். 5 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் முதல் பரிசை கமுதி மாணவர்கள் தட்டிச் சென்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் பரிசு வழங்கி பாராட்டினர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் ரேஷன் கடைகளுக்கு வழங்குவதற்காக கொள்முதல் செய்யப்பட்ட கரும்புகள் தேங்கி இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்பு இடம்பெற்றுள்ள நிலையில் அதனை வேளாண் துறை அதிகாரிகள் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அனுப்பி வைக்கின்றனர். இந்நிலையில் மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென்று கணக்கெடுத்த அளவை விட 20% கரும்பு கொள்முதலை குறைக்க வேண்டும் என்று அதிகாரிகள் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது.
இதனால் அறுவடை செய்த கரும்புகள் வெயிலில் காய்ந்து வருவதாக விவசாயிகள் வேதனையோடு தெரிவித்துள்ளனர். அதே சமயம் கரும்பு ஏற்றிய லாரிகளை எந்த பகுதிக்கு அனுப்புவது என்பது குறித்து உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தியதால் காலதாமதம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் விளக்கமளித்தனர். சிவகங்கையில் நடைபெற்ற மாநில அளவிலான ஆண்களுக்கான ஹாக்கி போட்டியில் காரைக்குடி அணி சாம்பியன் பட்டம் வென்றது. மாநில அளவிலான ஹாக்கி போட்டியில் புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட 22 மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகள் கலந்து கொண்டன. இதன் இறுதிப் போட்டியில் விருதுநகர் SSTM கல்லூரி அணியும் காரைக்குடி தியான் ஸ்கூல் ஆஃப் அணியும் பலப்பரீட்சை நடத்தின. இதில் 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று காரைக்குடி ஹாக்கி அணி முதலிடம் பிடித்தது.